இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போது நாம் பாம்பன் சுவாமிகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படிச்சிருப்போம். அவரை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா? ஓகே. இப்போது பாம்பன் சுவாமிகள், அவருடைய இயற்பெயர் அப்பாவு. அவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் பக்கத்தில் பாம்பன். அவருக்கு சின்ன வயசு முதற்கொண்டே முருகப்பெருமான் மீது அளவு கடந்த அதீதமான பக்தி. தன்னுடைய 13வது வயதிலேயே முருகப்பெருமான் மீது பக்தி பாடல்களை இயற்றும் அளவுக்கு தமிழில் புலமை பெற்றவர் அவர். அப்போ அந்த சமயத்தில் தினமும் ஒரு பாடல் அப்படின்னு 100 நாளில் 100 பாடல்களை எழுதி முடிச்சிருக்கார் 13 வயசில். ஓகே. அப்புறம் இவருடைய முருக பக்தியை பார்த்து இவரோட பெற்றோர்கள் எங்கே தன்னுடைய பிள்ளை துறவரம் பூண்டு சன்னியாசியாக போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவரை வற்புறுத்தி கல்யாணம் செய்து வச்சிடுறாங்க. அவருடைய மனைவி பெயர் முத்தம்மா. அந்த அம்மா இவருடைய பக்தியின் மீது இவருக்கு இருக்கிற நாட்டம், இதில் எந்த குறையும் தொய்வும் ஏற்படாதவாறு நடந்துக்கிறார். அவர் சிறப்பாக குடும்பத்தை நடத்துகிறாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த மாதிரி நல்லபடியாக வாழறாங்க இவங்க. சரி, அடுத்தது ஒரு ஸ்டேஜில் பிரான் வலசை அப்படின்ற ஒரு இடத்துல குழி வெட்டிட்டு அந்த குழியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் பல நாள் தரிசனம் பண்ணுறாரு. இறுதியில் அவர் கண் எதிரில் பழனி முருகன், அகத்தியர், அருணகிரிநாதர் இவங்க 3 பேரும் எதிரில் நின்று ஆசி வழங்குறாங்க. அவரை வணங்கி ஆசியை பெற்றுக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீ தவம் செய்தது போதும், இப்போ இனிமேல் நிறைய தலங்களுக்கு, திருத்தலங்களுக்கு நீ போய் சுவாமி தரிசனம் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே, இதாச்சா. அடுத்தது ஒரு முறை காஞ்சிக்கு வராரு. காஞ்சியில் பல கோயில்களை தரிசனம் பண்ணிவிட்டு வராரு. அப்போது ஒரு 30-32 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் சுவாமிகளை பார்த்து, பாம்பன் சுவாமிகளை பார்த்து, நீங்கள் குமரக்கோட்டம் தரிசனம் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, வாங்க நான் காட்டுறேன்னு அவர் கூட்டிகிட்டு போய் இதுதான் குமரக்கோட்டம்னு காட்டுறாரு. சரி, அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த இளைஞரை காணோம். அப்புறம் அவர் நினச்சிக்கிறாரு, நமக்கு முருகனே குமரக்கோட்டத்துக்கு வழி காட்டியிருக்காருன்னு நினச்சி மனதார வணங்கிட்டு குமரக்கோட்டம் போய் தரிசனம் பண்ணுறாரு. ஆச்சா. அப்புறம் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு ஒரு சமயம் தம்புச்சட்டி தெருவில், குறுகலான சந்து தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வேகமாக வந்த ஒரு குதிரை வண்டி அவரை இடித்து கீழே தள்ளிட்டு அவருடைய கணுக்கால் மேலே சக்கரம் ஏறி இறங்கிடுது. ரத்தம் பெருகுது. அந்த வலியில் துடித்து அவர் அப்படியே மயக்கமாயிடுறாரு. அருகில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு இது பாம்பன் சுவாமிகள் ஆச்சே அப்படின்னு நினச்சி அவரை தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவரை பரிசோதித்த ஆங்கில மருத்துவர்கள், இவர் பத்தி இருக்கிறார் போல இருக்கு, உப்பே சாப்பிடாம, அதனால் இந்த எலும்புகள் கூடுவதற்கு சாத்தியமே இல்லை, இந்த காலை எடுத்துட வேண்டியதுதான்னு சொல்கிறாங்க. பக்தர்கள்லாம் பதறி போய் அப்படி செஞ்சிடாதீங்க, எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி அவரை காலை சரி பண்ணுங்கன்னு வேண்டுறாரு. அப்போ அவர் கூட அவருடைய சீடனாக இருந்தவர் பேர் சுப்பிரமணிய தாசர்.
இவர் சுவாமிகள் என்ன சொல்கிறாரு சுப்பிரமணிய தாசர்கிட்ட, தான் இயற்றிய சுப்பிரமணிய தாசர்கிட்ட தான் இயற்றிய ஷண்முக கவசம் அப்படின்ற பாடலை பாராயணம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவரும் பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டு அந்த ஷண்முக கவசம் பாடலை அண்டமாய் அவனியாயின்னு ஆரம்பிங்க அந்த பாடலை திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கிறார். 30 பாடல்கள் கொண்டது. அதை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு முறை அதான் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எதிரில் 2 மயில்கள் வந்து நின்று நடனம் ஆடுறத பார்க்குறாரு. அப்புறம் வந்து அந்த மயில்கள் இவர்கிட்ட வந்து இவர் காலை தன்னுடைய அலகால் வருடி கொடுக்கறதையும் கவனிக்கிறார். இந்த பக்கம் வலது கை பக்கம் ஒரு சின்ன குழந்தை, அழகான குழந்தை இவருக்கு பக்கத்தில் படுக்கையில் படுத்துட்ருக்கு. எப்படின்னா இவருடைய தலையணை மேலே 2 காலையும் வச்சுக்கிட்டு எதிர் திசையில் படுக்கிற மாதிரி படுத்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு இவர் கையில் அப்படியே அணைச்சிக்கிறார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை தான் முருகர்ன்றது சுவாமிகளுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்சி மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு 11 நாளில் இவருடைய எலும்பு முறிவு சரியாயிட்டு எலும்பெல்லாம் நல்லா சேர்ந்துருது. நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த டாக்டர்கள், மருத்துவர்கள் வந்து பிரமிச்சு போயிடுறாங்க. இது அதிசயத்திலும் அதிசயம். அது இந்த மாதிரி எலும்புகள் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இவருடைய சுவாமிகளுடைய கடவுள் பக்தியினால், அதீத பக்தியினால் இந்த எலும்புகள் சேர்ந்துருக்குது. உண்மையிலே இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து இவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கமுத்துன்றவர், நான் பழனிக்கு போய் முருகனை தரிசித்து வரேன்னு கிளம்புறாரு. இவரும் சுவாமிகளும் நானும் வரேன் கூட இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அங்கமுத்து கேட்குறாரு, உன்னை வந்து முருகப்பெருமான் வர சொல்லி சொன்னாரான்னு கேட்குறாரு. இவர் இப்படி தலையை அசைக்கிறார், ஆமான்ற மாதிரி அசைக்கிறாரு. கூட போகிறார். அன்றைக்கி நைட்டு கனவில், இரவு கனவில் வந்து முருகன் கோபமாக இவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு. உன்னை யார் வர சொன்னது? நான் உன்னை கூப்பிட்டேனா, அழைச்சேனா? ஏன் நீயா வந்த? நீ அங்கே வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இப்போவே உனக்கு தீட்சை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு கோபத்தில். ஓகேவா? அதனால் அன்னையிலிருந்து அவருடைய இறுதி காலம் வரை அவருக்கு பழனிக்கு வர சொல்லி முருகன் கிட்டேருந்து அழைப்பே வரலை. அதனால் அவரும் பழனி முருகனை தரிசிக்கவே இல்லை. சரி, இவர் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் 6666 பாடல்களை இயற்றியுள்ளார். முருகன் மேலே 6666 பாடல்களை இயற்றியிருக்கார். அதை 6 மண்டலமாக பிரிச்சிருக்கார். அதை ஓகே. இப்போ நம்ம முருகர் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே இவருக்கு தனி சன்னதி இருக்கும். அப்படி சன்னதி இல்லைன்னாலும் பலகையில் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது குமாரஸ்தவம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. அது ஓம் ஷண்முக பதையே நமோ நம அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அடுத்தது, இவருடைய இறுதி காலம் நெருங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, சென்னையில் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து திருவான்மியூரில் கடற்கரை ஓரத்தில் ஒரு இடம் வாங்குன்னு சொல்கிறார். அப்புறம் சீடர்கள்கிட்ட, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை வந்து இங்கே தான் புதைக்கணும்னு சொல்லிடுறாரு. ஸோ பக்தர்கள் எதிரில் அவங்க பார்க்குற மாதிரி அவர் வந்து பத்மாசன நிலையில் அமர்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிடுறார். அது எந்த ஆண்டுன்னா 1929ஆம் ஆண்டு திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு மிக அருகாமையில் இவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. இப்போது அவர் என்ன சொல்லுவார், ஒரு மனிதன் எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், பயத்தில் இருந்தாலும், மரண பயமே வந்தால் கூட நான் எழுதிய ஷண்முக கவசத்தை பாராயணம் பண்ணால் துன்பமெல்லாம் விலகும், பயம், கவலை, பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நாமும்
பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம் மற்ற சிறந்த பாடல்களை தினமும் பாராயணம் செய்வோம், நற்பலனை அடைவோம். கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் இதை கூறுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.